Hi, very good evening. Welcome to Unacademy. So I hope so. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நமக்கு ரீசெண்டாக நிறைய நியூஸஸ் போயிட்டு இருக்கு அபவுட் பாலிட்டி ஓரியன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லவே வேண்டாம். பல கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் இந்த செஷனை பாருங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய இந்த கரண்ட் அஃபேர் பேர் என்னென்னா Encore. இது என்ன மேம் Encore அப்படின்னு கேட்டிங்கன்னா லெட் மீ டெல் யூ. Encoreன்றது ஒரு வகையான செவிலி சாஃப்ட்வேர். இட் இஸ் டிசைன் இன் ஹவுஸ் சாஃப்ட்வேர் ஃபார் கம்ப்ளீட் கேண்டிடேட் அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். அதாவது வாக்காளர் மற்றும் தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்ணுறதுக்கும் கண்காணிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் இது. இதனுடைய பியூட்டி என்னென்னா இந்த சாஃப்ட்வேர் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது பாருங்க. நாமினேஷன், அஃபிடவிட், அதாவது அதுக்கான சப்போர்ட்டிங் விஷயங்கள், தென் ஓட்டர்ஸ் எத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க, ஓட்டர்ஸ் டர்ன் அவுட், கவுண்டிங் வாக்க எண்ணுறது மற்றும் தேர்தலோட ரிசல்ட் மற்றும் அதனுடைய டேட்டா, இதை எல்லாத்தையுமே ஒரே சாஃப்ட்வேர் மூலமா நம்ம சமாளிக்க போகிறோம். அப்போ Encore என்பது எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இப்போ இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் பாருங்க. Encore கவுண்டிங் அப்ளிகேஷன். இப்போது Encoreலேயே ரெண்டு விஷயம் வச்சுருக்கோம். இதில் ஒரு கவுண்டிங் அப்ளிகேஷன் வச்சுருக்கோமா. இது என்னென்னா எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் ஃபார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட எண்ட் டு எண்ட் வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். டு டிஜிட்டலைஸ் த ஓட்டர்ஸ் புல், எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றதை டிஜிட்டலைஸாக காமிச்சிடும். அண்ட் ரவுண்ட் வைஸ் டேட்டா, அதாவது நமக்கு டேபிளே போட்டு இத்தனை வாக்காளர் இந்த இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துடும். அண்ட் கவுண்டிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இந்த Encore கவுண்டிங் அப்ளிகேஷனுடைய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நான் கவுண்ட் பண்ணும்போது அந்த 10,000 ஓட்டும் இங்கே டேலி ஆகணும் இல்லையா. இதை இன்னும் சிம்பிளிஃபைடு, அதாவது மேனுவலாக கவுண்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆட்கள் தேவை, நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய டைம் எடுக்கும். ஆனால் இந்த ஆப் மூலிமா, அப்ளிகேஷன் மூலிமா ஈஸியாக நம்ம இந்த வேலையை முடிக்கும். நெக்ஸ்ட் ஒன் Encore செக்யூரிட்டி அப்ளிகேஷன். இது என்னென்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நாமினேஷன் ஃபைல், அதாவது கேண்டிடேட்ஸ் நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்களா, இந்த வேலைகளை பார்க்கக்கூடியது. ஓகே, எவ்ரி வெரிஃபிகேஷன் ஆஃப் த நாமினிஸ் த ஸ்டேட்டஸ் இஸ் மார்க்ட் ஆஸ் அக்செப்டட், ரிஜெக்டட் ஆர் விட்ரான். ஒவ்வொரு நாமினி தாக்கல் செய்யும் போதும் அவங்களோட தாக்கல், அதாவது நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது அக்செப்ட் ஆகிடுச்சா, ரிஜெக்ட் ஆகிடுச்சா, இல்லை விட்ரா பண்ணிட்டாங்களான்ற ஸ்டேட்டஸை நம்ம இந்த ஆப் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் டு ப்ரிப்பேர் த ஃபைனல் லிஸ்ட். ஃபைனலாக எத்தனை பேர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்றத ஜஸ்ட் ஒரு பட்டனை தட்டினாலே போதும், நமக்கு ஈஸியாக காமிச்சு கொடுத்துடும். அந்தளவுக்கு நமக்கு இந்த ப்ராசஸை ஈஸி அவுட் பண்ணக்கூடியது தான் இந்த Encore செக்யூரிட்டி ஆப். ஸோ நமக்கு பொதுவாக டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகக்கூடிய இந்த டைம் பீரியடில் நம்ம எலெக்ஷன் கமிஷன் பல வகையான சாஃப்ட்வேர்ஸை டெரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் எலெக்ஷனோட ரிசல்ட், கவுண்டிங், எலெக்ஷன் நாமினேஷன்லேருந்து எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணக்கூடிய இட்ஸ் அ வெரி பெட்டர் ஆப். அதனால் கண்டிப்பாக நம்மளோட அப்கமிங் எக்ஸாமில் இதை பற்றி கேட்க சான்சஸ் அதிகம். இப்போது எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்து இன்னும் சில இனிஷியேட்டிவ்ஸ் இந்த ஆப் தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆல்சோ ஹேஸ் அ ஆன்லைன் போர்ட்டல். இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக நீங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணலாம், அதற்கான அஃபிடவிட்டும் ஃபைல் பண்ணலாம். அண்ட் கேண்டிடேட் கேன் கிரியேட் இஸ் அ ஓன் அக்கௌண்ட். அவங்களே ஒரு சைன்இன் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலமாக நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது, டெபாசிட் அமௌண்ட் கட்டுறது எல்லாத்தையுமே வீட்டில் உட்காந்து சிஸ்டம் மூலமா பண்ணலாங்க. ஒன்ஸ் த அப்ளிகேஷன் இஸ் ஃபைல்டு, ஆன்லைன்லேயே அந்த கேண்டிடேட் பிரிண்ட் அவுட்டும் எடுத்து அண்ட் அது நோட்டிஃபை ஆகியிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ண இந்த அப்ளிகேஷனும் அதனுடைய ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டையும் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே நாமினேஷன் அக்செப்டட், ரிஜெக்டட் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போக வேண்டாம், சிஸ்டம் முன்னாடி உட்காந்தே நம்ம நாமினேஷன் தாக்கல் செய்யப்பட்டிருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் அன் ஆப்ஷனல் ஃபெசிலிட்டி டு ஃபெசிலிட்டேட் ஃபார் ஃபைலிங் அண்ட் கரெக்டிங், அதாவது ஈஸ் ஆஃப் ஃபைலிங் அண்ட் கரெக்ட் ஃபைலிங். அதாவது மேம் அப்போ இதுக்கப்புறம் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது, இது ஒரு ஆப்ஷனல் தான். நேரடியாக ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிட்ட கூட நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி ஆன்லைனில் கூட பண்ணலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு உண்டு.
அண்ட் இன்னும் சில விஷயம் என்னென்னா கேண்டிடேட்டோட அஃபிடவிட், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களின் மதிப்பீடு, பணம், கடன்கள் எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே போடலாம். whereas through the Encore nodal app, இது ஒரு nodal app, இதன் மூலமாக various department like fire, education, police, environment எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஆன்லைன்லேயே நான் மீட்டிங் நடத்த போகிறேன், இல்லை நான் கேன்வாஸ் போக போகிறேன், எனக்கு இங்கே ப்ரொடக்ஷன் கொடுங்க, ஃபயர் ஹெல்ப் கொடுங்க அப்படின்ற எல்லா பெர்மிஷனுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சரி கேண்டிடேட்ஸும் சரி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த Encore ஆப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த செஷனை அட்டென்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் என்ன அன்அகாடமியில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மை ஐடி Yugaselvi லைன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.